அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் தான் பார்த்துருக்கோம், வீடியோ கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பண்ணாக்கா நம்ம டார்கெட் 110+. ஸோ அதில் வந்து பண்ணாக்கா ஆல்ரெடி கம்பராமாயணம் பற்றி ஒரு 2 வீடியோ பார்த்துருக்கோம், அதுக்கான டெஸ்ட் கொஷினும் பார்த்துருக்கோம். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணாக்கா மைக்ரோ சிலபஸ், மைக்ரோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா அந்த 2 வீடியோ இருக்குன்னா அந்த 2 வீடியோவில் வந்து பண்ணாக்கா என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை படிச்சுட்டு அதை நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம ஆல்ரெடி கம்பராமாயணம் முடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொலானேசி ஃபேமிலி யூனிட் 4லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். ஸோ அதுக்கான டெஸ்ட் கொஷின் டோட்டலாக வந்து பண்ணாக்கா 15 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா சார் நீங்கள் கொஷின் வேகமாக சொல்கிறீங்க சார், எங்களுக்கு வந்து பண்ணாக்கா அதை யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து பண்ணாக்கா நான் கொஷின் படிக்கிறேன், படித்து முடித்தோடனே ஜஸ்ட் வந்து பண்ணாக்கா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு ஆன்சர் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு திரும்ப அந்த வீடியோவை ஆன் பண்ணி திரும்ப அடுத்த கொஷினை பார்த்துட்டு எழுத ஆரம்பிங்க. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பண்ணாக்கா எல்லாரையும் ஒரு டைமில் கேதர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் வந்து பண்ணாக்கா டெஸ்ட் எழுதுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக வந்து பண்ணால் ஆப் மூலிமா டெஸ்ட் வைக்கிற அளவுக்கு இன்னும் வந்து பண்ணாக்கா நான் அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்து பண்ணாக்கா இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணல. ஸோ மேபி வந்து பண்ணாக்கா ஃப்யூச்சரில் வந்து பண்ணாக்கா நான் அது கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா பண்ணுறேன். ஸோ ஆனால் இப்போதைக்கு வந்து பண்ணால் என்னால் யூடியூப் வீடியோஸ் மட்டும் தான் போட முடியும். ஏன்னா எனக்கு இருக்கிறது வந்து பண்ணால் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால வந்து பண்ணாக்கா டைம் இல்லை. ஸோ இருக்கிற டைமில் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணாக்கா இன்னிலிருந்து உங்களுக்கு வந்து பண்ணாக்கா நான் மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோஸ் போட முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் போடுறேன். ஏன்னா வந்து பண்ணாக்கா நம்மளும் நீங்கள் நிறைய பேர் வந்து பண்ணால் யூடியூப் சேனலில் நம்பி இருக்கீங்க. ஏன்னா ஓனாக படிங்கன்னு சொல்கிறேன். இருந்தாலும் வந்து பண்ணாக்கா நம்ம கைடன்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிப்பீங்கன்றது வந்து பண்ணாக்கா என்னுடைய எண்ணம். அதனால் வந்து பண்ணாக்கா நான் எவ்வளோ வீடியோஸ் போட முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் போடுறேன். ஸோ நாளைக்கு மார்னிங்குள்ளே உங்களுக்கு ஷெடியூலும் வந்து பண்ணாக்கா நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இப்போ கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பண்ணாக்கா ஆன்சரும் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிங்க. இந்த பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கூட எப்படின்னு தெரியாது. ஆனால் பாட்னி, ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள் வந்து பண்ணாக்கா இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே வந்து பண்ணாக்கா தமிழ் எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொலானேசின்னு இருக்குன்னா அப்படியே சொலானேசின்னு எழுதுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொடுப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சொலானேசி ஃபேமிலியில் மொத்தம் 15 கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் என்ன வந்து பிறகு சொல்லணும் அந்த இடத்துல இருந்தால் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் நீங்களும் அடிஷ்னலாக வந்து பிறகு இன்னும் கொஞ்சம் லைன் பை லைன் கூட படிச்சுக்கங்க. அப்போ சொலானேசி தாவரங்கள் அதிகமாக காணப்படும் பிரதேசம் எது? சொலானேசி தாவரங்கள் அதிகமாக காணப்படும் பிரதேசம் எது? ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா, ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் டி ஐரோப்பா. அடுத்து 2வது கொஷின், சொலானேசி குடும்பத்திற்கான பொது பெயர் என்ன? சொலானேசி குடும்பத்திற்கான பொது பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ பயிர் குடும்பம், ஆப்ஷன் பி காய்கறி குடும்பம், ஆப்ஷன் சி இரவு நிழல் குடும்பம் நைட் ஷேட் ஃபேமிலி, ஆப்ஷன் டி பருப்பு குடும்பம். அது 3வது கொஷின், உருளைக்கிழங்கு எந்த உறுப்பின் உருமாற்றம்? உருளைக்கிழங்கு எந்த உறுப்பின் உருமாற்றம்? சொலானம் டியூபரோசம் எந்த உறுப்பின் உருமாற்றம்? ஆப்ஷன் ஏ வேர், ஆப்ஷன் பி தண்டு, ஆப்ஷன் சி இலை, ஆப்ஷன் டி பூ. அடுத்து கொஷின் நம்பர் 4, சைசாந்தஸ் தாவரத்தில் எத்தனை இனப்பெருக்க தன்மையுடைய மகரந்த தாள்கள் உள்ளன? சைசாந்தஸ் தாவரத்தில் எத்தனை இனப்பெருக்க தன்மையுடைய மகரந்த தாள்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 5. அடுத்து கொஷின் நம்பர் 5, சைசாந்தஸ் தாவரத்தில் எத்தனை இனப்பெருக்க தன்மையற்ற மகரந்த தாள்கள் உள்ளன? சைசாந்தஸ் தாவரத்தில் எத்தனை இனப்பெருக்க தன்மையற்ற மகரந்த தாள்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 5. அடுத்து, மேல்மட்ட சூலகப்பை 2 சூலக அறைகள் போலி குறுக்குச்சுவரால் 4 சூலக அறைகளாக பிரியும் அமைப்பு எது என அழைக்கப்படுகிறது? மேல்மட்ட சூலகப்பை 2 சூலக அறைகள் போலி குறுக்குச்சுவரால் 4 சூலக அறைகளாக பிரியும் அமைப்பு எது என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ
பெரைட்டல் பிளாசன்டேஷன். ஸோ இது அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் பெரைட்டல் பிளாசன்டேஷன் இப்படி கொடுப்பாங்க. பெரைட்டல் பிளாசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி வரும் சரிங்களா, பெரைட்டல் பிளாசன்டேஷன் வரும். ஸோ அதனால தான் நான் அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ பெரைட்டல் பிளாசன்டேஷன் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி ஆக்சைல் பிளாசன்டேஷன். ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கனாக்கா பால்ஸ் செப்டேஷன். ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். அடுத்து கொஷின் நம்பர் 7. அட்ரோபா பெல்லடோனா வேரிலிருந்து பெறப்படும் முக்கிய அல்கலாய்டு எது? அட்ரோபா பெல்லடோனா வேரிலிருந்து பெறப்படும் முக்கிய அல்கலாய்டு எது? ஸோ ஆப்ஷன் ஏ மார்ஃபைன். ஆப்ஷன் பி அட்ரோபைன். ஆப்ஷன் சி குயினைன். ஆப்ஷன் டி நிக்கோட்டின். அடுத்த கொஷின் நம்பர் 8. பெல்லடோனா பிளாஸ்டர் மற்றும் டிங்க்சர் தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவர பகுதி எது? பெல்லடோனா பிளாஸ்டர் மற்றும் டிங்க்சர் தயாரிக்க பயன்படும் தாவர பகுதி எது? ஆப்ஷன் ஏ இலை. ஆப்ஷன் பி பழம். ஆப்ஷன் சி வேர். ஆப்ஷன் டி பட்டை. அடுத்து கொஷின் நம்பர் 9. அட்ரோபைன் கண் பரிசோதனையில் பயன்படுத்தப்படுவது. அட்ரோபைன் கண் பரிசோதனையில் பயன்படுத்தப்படுவது. ஆப்ஷன் ஏ கண்ணீரை அதிகரிக்க. ஆப்ஷன் பி கண்மணி இருக்கச் செய்ய. ஆப்ஷன் சி கண்மணி விரிவடைய செய்ய. ஆப்ஷன் டி கண் நரம்பை அழிக்க. அடுத்து கொஷின் நம்பர் 10. வைத்தானியா சாம்னிஃபெரா என்பதன் பொது பெயர். வைத்தானியா சாம்னிஃபெரா என்பதன் பொது பெயர். ஆப்ஷன் ஏ நீம். ஆப்ஷன் பி அமுக்கரா. ஆப்ஷன் சி திப்பிலி. ஆப்ஷன் டி சீமை அகதி. அடுத்து கொஷின் நம்பர் 11. வைத்தானியா சாம்னிஃபெரா பெரும்பாலும் எந்த தாவர குடும்பத்தை சேர்ந்தது? வைத்தானியா சாம்னிஃபெரா பெரும்பாலும் எந்த தாவர குடும்பத்திற்கு சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ பேபேசி. ஆப்ஷன் பி சொலானேசி. ஆப்ஷன் சி போயேசி. ஆப்ஷன் டி மால்வேசி. அடுத்து கொஷின் நம்பர் 12. புகையிலை இலைகளில் காணப்படும் முக்கிய அல்கலாய்டு எது? புகையிலை இலைகளில் காணப்படும் முக்கிய அல்கலாய்டு எது? மார்ஃபைன். ஆப்ஷன் ஏ மார்ஃபைன். ஆப்ஷன் பி நிக்கோட்டின். ஆப்ஷன் சி குயினைன். ஆப்ஷன் டி அட்ரோஃபைன். அடுத்து கொஷின் நம்பர் 13. நிக்கோட்டினா டொபாக்கம் தாவரத்தில் நிக்கோட்டின் தவிர உள்ள மற்ற அல்கலாய்டு எது? மற்றொரு அல்கலாய்டு நிக்கோட்டினா டொபாக்கம் தாவரத்தில் நிக்கோட்டின் தவிர உள்ள மற்றொரு அல்கலாய்டு எது? ஆப்ஷன் ஏ அடினைன். ஆப்ஷன் பி நார் நிக்கோட்டின். ஆப்ஷன் சி குர்குமின். ஆப்ஷன் டி கேப்சிசின். அடுத்து கொஷின் நம்பர் 14. புகையிலையில் காணப்படும் மூன்றாவது முக்கிய அல்கலாய்டு எது? புகையிலையில் காணப்படும் மூன்றாவது முக்கிய அல்கலாய்டு எது? ஆப்ஷன் ஏ அனபாசின். ஆப்ஷன் பி மார்ஃபைன். ஆப்ஷன் சி எபிட்ரின். ஆப்ஷன் டி ரெசர்ஃபைன். அடுத்து கொஷின் நம்பர் 15. செஸ்ட்ரம் டயர்னம் எந்த பொது பெயரில் அழைக்கப்படுகிறது? செஸ்ட்ரம் டயர்னம் எந்த பொது பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இரவு மல்லி. ஆப்ஷன் பி பகல் மல்லி. ஆப்ஷன் சி கற்பூரவல்லி. ஆப்ஷன் டி சாமந்தி. அப்போ மொத்தம் எத்தனை கொஷின் பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா மொத்தம் 15 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் அதில் கொஷின் எடுக்க முடிஞ்சுது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா இந்த கொஷின்ஸை பார்த்துக்குங்க. ப்ளஸ் வந்து பண்ணாக்கா அதில் நம்ம ஆல்ரெடி சொன்னதையும் படிச்சுக்குங்க. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா. இரண்டாவது கொஷின் ஆப்ஷன் சி இரவு நிழல் குடும்பம் நைட் ஷேட் ஃபேமிலி. மூன்றாவது கொஷின் ஆப்ஷன் பி தண்டு. நான்காவது கொஷின் ஆப்ஷன் பி 2. ஐந்தாவது கொஷின் ஆப்ஷன் சி 3. ஆறாவது கொஷின் ஆப்ஷன் சி ஃபால்ஸ் செப்டேஷன். ஏழாவது கொஷின் ஆப்ஷன் பி அட்ரோபைன். எட்டாவது கொஷின் ஆப்ஷன் சி வேர். ஒன்பதாவது கொஷின் ஆப்ஷன் சி கண்மணி விரிவடைய செய்ய. 10வது கொஷின் ஆப்ஷன் பி அமுக்கரா. அமுக்கராக்கு இன்னொரு பேர் அஸ்வகந்தா சரிங்களா இங்கிலீஷில். அடுத்து 12வதுக்கு ஆப்ஷன் பி சோலானேசி. 12வதுக்கு ஆப்ஷன் பி நிக்கோட்டைன். 13வதுக்கு ஆப்ஷன் பி நார் நிக்கோட்டைன். 14வதுக்கு ஆப்ஷன் ஏ அனபாசின். 15வதுக்கு ஆப்ஷன் பி பகல் மல்லி. ஸோ இதுதான் இன்றைக்கான கொஷின். ஸோ விரைவில் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துக்கிட்டே இருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.